தொகுதி மறுவரைக்காக நாடாளுமன்றம் சிறப்பு கூட்டத்தொடர் கூட இருக்கும் நிலையில் முதல்வர் ஸ்டாலின் திமுக எம்பிக்களோடு ஆலோசனை நடத்துகிறார். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடக்க இருக்கு. அதற்கான பணிகளில் தமிழக கட்சிகள் தீவிரமாக இறங்கியிருக்கும் நிலையில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக திமுக எம்பிக்களோடு முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறாரு. என்ன விவரம்? திமுகவை பொறுத்தவரை மக்களவையில் 22 எம்பிக்கள் இருக்கிறார்கள். அதே போல ராஜ்யசபாவில் 8 உறுப்பினர்கள் என மொத்தம் 30 எம்பிக்கள் இருக்கிறார்கள். இந்த சட்ட மசோதா வரும் பட்சத்தில் 16, 17, 18 ஆகிய 3 தேதிகளில் இது சிறப்பு அமர்வு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தற்போது திமுக எம்பிக்கள் அனைவரும் டெல்லிக்கு சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக TR பாலு சற்று முன்பாக சென்னை விமான நிலையத்திலிருந்து டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறார். அனைத்து எம்பிக்களும் கட்டாயம் இந்த கூட்ட அமர்வில் பங்கேற்க வேண்டும். நிறைய பேர் திமுக மாவட்ட செயலாளர்கள் தற்போது கூட தருமபுரி மாவட்டத்தில் முதலமைச்சர் இருக்கிறார். தருமபுரி MP அவருடைய வீட்டில் தான் தற்போது காலை உணவு அருந்துகிறார். எனவே எம்பிக்கள் அனைவருமே உடனடியாக டெல்லி செல்லுமாறு முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். நாமக்கல் MP அவரும் மாவட்ட செயலாளர், நிறைய பேர் தேர்தல் பணி இருந்தாலும் கூட செல்லுங்கள். அதே போல இந்த சட்ட மசோதாவிற்கு 3/2 பங்கு எம்பிக்களுடைய ஆதரவு தேவைப்படும் பட்சத்தில் இந்த சட்ட மசோதா கொண்டு வரும்போது அது ஆரம்ப நிலையிலே எதிர்க்க வேண்டும் என்று கொறடா உத்தரவு பிறப்பிப்பதற்கும் தயாராகி வருகிறது. திமுக எம்பிக்கள் குழு தலைவர் கனிமொழியும் தன்னுடைய பிரச்சாரத்தை ரத்து செய்துவிட்டு செல்கிறார். எனவே முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இது போன்ற திமுக எம்பிக்கள் கூட்டம் கூடப்படுகிறது. அனைத்து எம்பிக்களும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். அதே போல கொறடா உத்தரவு, திமுக கொறடா பிறப்பிக்கக்கூடிய உத்தரவை மதித்து வாக்களிக்க வேண்டும் என்றும், இந்த மசோதாவை எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்க உள்ளதாக தகவல் வெளியாகிருக்கிறது. ஆனந்தி.